ஹரி ஓம். குருவே நமக. வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மனிதன் புனிதனாகலாம் அப்படிங்கிற வகுப்புல இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக். என்ன டாபிக்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாம இங்கு கூடி மிக அழகாக அமைதியாக நம்முடைய அகத்தை பற்றி ஆராய போகும் தலைப்பு, மற்றவர்களோட உள்ள ஒப்பீட்டை நிறுத்தினா நம்ம வாழ்க்கை மாறுமா? இன்னைக்கு இந்த உலகத்துல சத்தமே இல்லாம மிக அமைதியா கோடிக்கணக்கான மனிதர்களின் மகிழ்ச்சிய அன்றாடம் திருடிட்டு இருக்க ஒரு கொடிய பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. அது என்னன்னு தெரியுங்களா? யோசிச்சு பாருங்க. அது ஒரு கோபமா இருக்குமா? ஏன்னா கோபம் வந்துட்டு உடனே போயிடும். அது பொறாமையா இருக்குமா? அதுவும் கொஞ்ச நேரத்துல போயிடும். நாம் அடையும் அப்பப்ப அடையும் தோல்வியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோல்வி கூட நமக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு நகர்ந்து போயிடும். அப்படின்னா நம் கண்ணுக்கே தெரியாம நம் நிம்மதிய குடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் எது? மத்தவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அந்த செயல் தாங்க. பொதுவா இந்த சமுதாயத்துல நாம் யாரிடமாவது போய் நான் எல்லோரையும் பார்த்து ஏங்குறேன், ஒப்பீடு பண்றேன் அப்படின்னு சொன்னா, உடனே பலர் நமக்கு மேலோட்டமா சில பதில சொல்லுவாங்க. ஒப்பிடாதீங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். நீங்க நீங்களா இருங்க. ஒவ்வொருவரும் தனித்துவமானவர். தத்துவங்கள அடுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைங்களா? இவைகள் அனைத்துமே வரவேற்கத்தக்க ஒரு நல்ல வார்த்தைகள் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஆனா, நான் இன்னைக்கு உங்களோட வேற ஒரு கேள்விய கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒப்பிடாதேன்னு சொல்வதால மட்டும் ஒரு மனிதனால அத ஈஸியா நிறுத்திட முடியுங்களா? ஏன் மனிதன் முதல்ல ஒப்பிடுறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது இல்லைங்களா? அடிப்படையில எழும் இந்த கேள்விக்கான ஆழமான காரணத்தை நாம் அறியாம ஒப்பீட்ட ஒருபோதுமே நிறுத்த முடியாது இல்லைங்களா? இயற்கையின் பாடம் கூட கொஞ்சம் உங்க கவனத்தை வெளிப்புற உலகுக்கு திருப்பி பாருங்க. இயற்கை கிட்ட அந்த ஒப்பீடுங்கிறதே இல்ல. ஒப்பீடு என்பது நம்மளுடைய இயல்பா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழும்புது இல்லைங்களா? சுற்றி நடப்பதை கவனிச்சு பாருங்க. வானம் மற்றொரு வானத்தோட என்னைக்காவது ஒப்பிட்டு இருக்குதா தன்னை? அதே மாதிரி கடல் மற்றொரு கடலோட போட்டி போட்டுட்டு ஒப்பிடுவது கிடையாது. காலையில உதிக்கிற சூரியன் இரவில் வரும் சந்திரனை பார்த்து என்றைக்காவது பொறாமைப்படுதா? அவன் அழகா இருக்கான், குளுமையா இருக்கான், எல்லாரும் அவனை கவிதை பாடுறாங்க அப்படின்னு சூரியன் எப்பவாவது ஏங்கி இருக்கா? இல்ல. ஏன்னா இயற்கையில அந்த முரண்பாடே இல்ல. அந்த ஒப்பீடுங்கிறதே கிடையாது. அப்படின்னா பிரபஞ்சத்துல ஒரு அங்கமா இருக்கக்கூடிய இந்த மனிதன் ஏன் ஒப்பிடுறான்? மனித குலத்திற்கு மட்டும் இந்த நோய் எங்கிருந்துதான் வந்துச்சு? ஏன்னா அவன் தன்னை மறந்துட்டான். தன்னோட சுயத்தையே மறந்துட்டான். ஒப்பீடு என்பது மறைமுகமான அறியாமை. இது ஒரு மாயைன்னு கூட சொல்லலாம். ஆனா எல்லாராலையும் அதை ஏத்துக்க முடியறது இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒருவரை பாக்குறோம். அவரிடம் நிறைய பணம், அதிகமா அறிவும் இருக்கு. சமுதாயத்துல அவருக்கு புகழ் அதிகமா இருக்கு. அவருக்கு செல்வாக்கு கூட மிக அதிகமா இருக்கு. இதையெல்லாம் பார்த்த உடனே நம்முடைய உள்ளுக்குள்ள இருக்கும் ஒரு மனம் மெதுவா சொல்லுது, நான் அவரை போல இல்லையே. இங்க இருந்துதான் அந்த துயரம் ஆரம்பிக்குது. இதுதான் ஒப்பீடு. ஆனா இந்த ஒப்பீட்டிற்கு பின்னால மிக ஆழமான மறைந்திருக்கும் உண்மையான கேள்வி என்ன தெரியுங்களா? நான் யார் அப்படிங்கறதுதான். தன்னை அறிந்தவன் எப்பவுமே ஒப்பிடுறது இல்ல. தன்னை அறியாதவன் மட்டும்தான் எப்போதும் எல்லா விஷயத்தோடையும் தன்னை ஒப்பிட்டு பாக்குறான். தன்னை அறியாத காரணத்தால இந்த ஒப்பீடு காரணமா இன்னைக்கு மனிதன் தன்னுடைய சொந்த வாழ்க்கைய முழுமையா வாழ்றதை விட மத்தவங்களோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து அவங்க வாழ்க்கைய தான் வாழ வேணும்னு நினைச்ச பேராசைப்படுறான். தன்னோட வாழ்க்கையில இருக்கும் அந்த தங்கத்தை பாக்குறதை விட அடுத்தவங்க கையில இருக்கிற பித்தளைய பார்த்து மயங்குறான். ஒப்பீடுங்கிறது எப்ப ஆரம்பிக்குது நம்மகிட்ட? ஒரு குழந்தை பிறக்கும் போது அது யாரையாவது தன்னோட ஒப்பிடுதா? நிச்சயமா இல்ல. அது பிறக்கும் போது எந்த ஒப்பீடும் செய்யாது. அது மிக அழகாக பேரமைதியோட தன்னில் தானா இருக்குது. ஆனா அந்த பிஞ்சு குழந்தை வளர வளர நாம என்ன செய்யறோம்? நம்முடைய குடும்பமும் சமுதாயமும் என்ன சொல்லுது? பக்கத்து வீட்டுல பையன் எவ்வளவு நல்லா படிக்கிறான் பாரு, உன் அண்ணனை மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியே சுத்தி உள்ள மனிதர்களை அந்த குழந்தையோட மனசுல ஒப்பீடு பண்ணி கட்டாயத்தை ஏற்படுத்தி அத ஒரு மாதிரி பண்ணிடுறோம் இல்லைங்களா? ஒப்பீடு மெதுவா இப்படிதான் நம்ம கிட்ட தொடங்குது. ஆனா அறியாமையோட உச்சத்துல இதனோட விளைவா வளர வளர மெல்ல மெல்ல மனிதன் ஒரு தவறான அடையாளத்தை, ஒரு பொய்யான பிம்பத்தை தானே உருவாக்கிக்கிறான். அவன் மனதுக்குள்ள நான் திறமையானவன் அல்ல அப்படிங்கிற ஒரு நச்சு விதை
ஆழமா ஊன்றப்படுது. இந்த தவறான நம்பிக்கை அவன் வளர்ந்து பெரியவனான பின்னாடி அவனது வாழ்க்கைய முழுதும் நிழல போல அவனை துரத்துது அப்படிங்கிற பேருண்மைய நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சுய இயல்பை மறந்த ஒரு மனிதன் ஒப்பீடு ஏன் உருவாகுது அப்படிங்கிற ஒரு கேள்விய எழுப்பும் போது நாம அதோட இதை இணைச்சு பார்த்தா, ஒரு மரம் தன்னை என்னைக்காவது ஒரு தென்னை மரத்தோட ஒப்பிட்டு பாக்குதா? நான் ஏன் இவ்வளவு குட்டையா இருக்கேன், அவன் ஏன் இவ்வளவு உயரமா இருக்கான்? மாமரம் கவலைப்படுதா? ஒரு ரோஜா பூ தன்னை தாமரை பூவோட ஒப்பிடுதா? இப்படி எதுவுமே நமக்கு ஒப்பீடு பண்றதே இல்ல. இவங்க எல்லாம் மீண்டும் மீண்டும் நமக்கு உறக்க சொல்கிற வார்த்தை என்னன்னு தெரியுங்களா? இயற்கையில எதனிடம் கூட ஒப்பீடுங்கிறதே இல்ல. ஆனா இந்த மனிதன் மட்டும் அந்த ஒப்பீடு இருக்கிறதுன்னு தானாவே நினைச்சுக்கிறான். நமக்கு அந்த விதிவிலக்கு இருக்கு அப்படின்னு. அப்படி நினைக்கிறதுக்கான காரணம் நம்ம மேல ஏற்றி வைக்கப்பட்ட அடையாளங்கள் அப்படிங்கறத தன்னோட சுயத்தை மறந்த காரணம். தன்னை அறியாதவன், தனக்குள்ள அமைதியை தேட தெரியாதவன் எப்போதுமே மத்தவங்களை பார்த்து மத்தவங்களோட பார்வையை வச்சு தன்னை வரையறுக்க தொடங்குறான் இல்லைங்களா? ஊடகங்கள்ல பெருந்தொற்று இன்னைக்கு சோசியல் மீடியால, அதிலும் குறிப்பா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சமூக ஊடகங்கள்ல காலம் இன்னும் கொடுமையானதா இருக்கு. முன்பெல்லாம் ஒரு மனிதன் வாழ்ந்த போது அவன் தனது ஊரில் உள்ள அல்லது தன்னோட தெருவில் உள்ள சிலரோட மட்டும்தான் தன்னை ஒப்பிட்டு பார்ப்பான். ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழ மாறி இன்னைக்கு அவன் ஒரு சிறிய அறைக்குள்ள அமர்ந்து கொண்டு உலகம் முழுவதும் தன்னை ஒப்பிட்டு பார்த்து தன் நிம்மதிய கெடுத்துக்கிறான். பேஸ்புக்ல ஒருத்தரோட வெற்றியை பாக்குறான், இன்ஸ்டால யாராவது ஒருத்தரோட வண்ணமயமான சுற்றுலாவை பாக்குறான், அதே மாதிரி யூடியூப்ல ஒருத்தரோட புகழையும் வெளிச்சத்தையும் பாக்குறான். இப்படி எல்லாம் தன் மொபைல் திரையில பார்த்த உடனே அவன் மனசு ஏங்கி தன் வாழ்க்கையில ஏதோ குறை இருக்குது அப்படின்னு ஆழமா நினைக்க தொடங்குறான். ஆனா இந்த பளபளப்பான திரைக்கு பின்னால இருக்கக்கூடிய உண்மையை அவன் எப்பவுமே கவனிக்கிறது இல்ல. அவன் பார்க்காதது என்ன தெரியுங்களா? இவ்வளவு நாள் அந்த யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் மத்த இன்ஸ்டாகிராம்லயும் பார்க்கக்கூடிய அவர்களுடைய லைஃப்ல கண்ணீர் துளிகள் இருக்கு, அவனை பாக்குறதே இல்ல. அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயங்கள் அவன் பாக்குறது இல்ல. அன்றாடம் அவர்கள் சந்திக்கும் போராட்டங்களை அவன் உணர்வதில்லை. ஏன்னா திரையில தெரிவது வெறும் நிழல் படம் மட்டுமே, நிஜம் அல்ல என்பதை மனிதன் மறந்துடுறான். இது அவனுக்கு தெரியறதே இல்லை. ஏன்னா எல்லாருமே தன்னுடைய ஒரு முகத்தை மறைச்சு எதை காமிக்கணுமோ அதை மட்டும்தான் காமிக்கிறாங்க இல்லைங்களா? ஒப்பீடு உண்மையிலேயே எதை அழிக்குது? சரி, இந்த ஒப்பீட்டுனால நமக்கு என்ன நஷ்டம்? ஒப்பீடு எதை அழிக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒப்பீடு முதல்ல அகத்தினுடைய மகிழ்ச்சியை அளிக்குது, நம்மளுடைய சந்தோஷத்தை டோட்டலா கொலாப்ஸ் பண்ணுது. பிறகு நம்மளோட இருக்கக்கூடிய நன்மைகளை காண விடாம நன்றி உணர்வையும் சேர்த்து அளிக்குது. நமக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு நன்றி கூறாம மத்தவங்களோட ஒப்பீடு பண்ணி கிடைச்சதுக்கு ஒரு சந்தோஷப்படாம திருப்தி இல்லாம இருக்கான். இறுதியா ஒரு மனிதன் மிக முக்கியமா சுயமரியாதையையும் இழந்துடுறான். இதன் காரணமா ஒரு மனிதன் தனக்கு கிடைத்த உன்னதமான தனித்துவமான தன்னுடைய வாழ்க்கைய ரசிக்க முடியாம முற்றிலும் அந்த விஷயம் என்னன்னே தெரியாம அவனுடைய கண்கள் எப்போதும் அவனுடைய பாதையை பார்க்கறதே இல்லை. அவன் எப்பவுமே மத்தவங்களுடைய பார்வையை பார்த்து 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 தன்னை பார்க்கறதுனால அவன் உண்மையான ஒரு விஷயத்தையே பார்க்க முடியாம போயிடுது. ஆழமான விசாரணையை இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு அழகான கேள்வியை எழுப்ப வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கோம். ஒப்பிடுறவன் யாரு? ஃபர்ஸ்ட் ஒப்பிடுறது நம்மளுடைய உடம்பா, இல்ல நம்முடைய மனமா, அல்லது ஒரு எண்ணமா? பிடிது நம்ம விழிப்புணர்வோடு அமர்ந்து நம்ம அகத்தை கவனித்து பார்த்தா ஒப்பீடு அப்படிங்கிறது மனதின் செயல் என்பது நமக்கு நல்லா புரிய வரும். இந்த மனம் நமக்குள்ள இருந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கு, நீ இன்னும் திறமையானவன் இல்ல. அப்படியானா ஒப்பீடு மறைமுகமான ஒரு தாழ்வு மனப்பான்மையா அப்படிங்கிற கொஸ்டினும் எழும்புது இல்லைங்களா? ஒப்பீடு ஒவ்வொரு மனிதன் தனக்குள்ள ஆழமான விஷயத்த இடைவிடாமல் சொல்லி கொண்டிருக்கிறான். அது என்ன தெரியுங்களா? நான் போதுமானவன் அல்ல, என்னிடத்துல ஏதோ பற்றாக்குறை இருக்கு, நான் முழுமை இல்லாம இருக்கேன் என்று நினைக்கிறதுக்கு அந்த அறியாமை மனம் எப்பவும் மற்றவங்களை பார்த்து தன்னை அளவிட்டுட்டே இருக்கு. இப்படி ஒவ்வொரு கணமும் அது அளவிட தொடங்கிட்டே இருக்கு. அகங்காரத்தின் விசித்திர உண்மை, இதுக்கு பின்னாடி ஒரு விசித்திரமான உண்மை இருக்கு. அதை நம்ம உற்று நோக்கும் போது ஒரு மனிதன் தன்னை விட ஏதோ ஒரு வகையில உயர்ந்தவனா தோன்றுபவனை பார்த்து தாழ்வு மனப்பான்மை அடைகிறான். அதே மனிதன் தன்னை விட கீழே இருப்பவனை பார்த்து மனம் கற்பிதம் செய்யும் ஒருவனை பார்த்து பெருமையும் அகந்தையும் அடைகிறான். ஆனா நீங்க ஆழமா யோசிச்சு பார்த்தா இந்த ரெண்டுலயுமே நடப்பது ஒரே தவறுதான், அது ஒப்பீடு.
பொதுவா நாம் நினைப்போம் தாழ்வு மனப்பான்மையும் அகங்காரமும் வேற வேறயா அப்படின்னு. ஆனா தாழ்வும் அகங்காரமும் எதிரிகள் அல்ல, இரண்டும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். இரண்டின் அடித்தளத்திலும் வேறாக இருப்பது அந்த ஒரே ஒரு ஒப்பீடு தான். வாழ்க்கைங்கிறது ஒரு போட்டியா? உள்நோக்கி ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்கிறேன். இந்த உலகத்திற்கு நீங்க ஏன் வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. மத்தவங்களை நம்ம வெல்றதுக்காக வந்தோமா, அல்லது உங்களை நீங்களே அறிவதற்காக வந்தீர்களா அப்படிங்கிற கொஸ்டின் எழும்புது இல்லைங்களா? இந்த வெளி உலகத்துல நாம தொடர்ந்து சொல்றது, இந்த வெளி உலகம் நமக்கு தொடர்ந்து சொல்றது மத்தவங்களை விட முன்னேறு, ஓடு, முந்து என்று உன்னால் காலம் காலமா நம்முடைய அதாவது மற்றவங்களை விட நீ முன்னேறி ஓடுன்னு சொல்லி உலகம் சொல்லுது. ஆனா காலங்காலமா நம்முடைய ஞானம், நம் உள்மனம் அறிவு சொல்கிறது உன்னை நீ அறிந்து கொள். இதுல இந்த புற உலகம் நமக்கு எப்போதுமே போட்டியை மட்டும் தான் கத்துக் கொடுக்குது. ஆனா உண்மையான வாழ்க்கை என்பது போட்டி அல்ல. வாழ்க்கை என்பது ஒரு வெளிப்பாடு, அது மலர்தல். இது புரியாம உலகத்தோட போட்டி போட்டுட்டு அனைத்தையும் ஒப்பீடு பண்ணும் மனம் ஒருபோதும் அந்த காலத்திலும் எந்த காலத்திலுமே அமைதி அடையாது. ஒரு உதாரணத்திற்கு பாருங்க, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு 10 பொருள் இருக்கு, உங்களை சுற்றி உள்ள மற்றவர்களிடம் 100 பொருள் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, கொஞ்ச நாள்ல அந்த 100 பொருள் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்களும் உழைச்சு அந்த 100 பொருளை சம்பாதிச்சிடுறீங்க. சரி, நாளைக்கு அந்த சம்பாரிச்ச 100 பொருளை வச்சு உங்களுக்கு திருப்தி வந்துருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியும் வரமாட்டேங்குது. ஏன்னா அடுத்த 1000 பொருள் வச்சிருக்கிறவனை பார்த்து இந்த மனசு திரும்பவும் வருத்தம் அடையுது. இப்படி ஒப்பிடுற பழக்கத்தை கொண்ட மனம் எப்பவுமே நமக்கு வெளியில அடுத்த ஒரு மனிதனை தேடிட்டே இருக்கு. அவனோட ஏதாவது ஒன்றுல ஒப்பீடு செய்து கொண்டே இருக்கு. ஏன்னா பிரச்சனை பணத்துல இல்ல, அவனது தகுதியிலும் இல்ல. இது போன்ற மனித பிரச்சனைகள் எல்லாமே வெளியில இல்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவை அனைத்தும் ஒப்பீடு பண்ணும் மனதுல மட்டும்தான் இருக்குது. அதனாலதான் ஒப்பிடுபவன் யார் என்பதுதான் இங்க நாம ஒவ்வொருவரும் தேட வேண்டிய, அறிய வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. அப்படிங்க, ஒப்பிடுபவன் யார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இங்க நம்ம பார்க்கணும். நம்மை பற்றிய, நம் மனதை பற்றிய விசாரணை நமக்கு ஆரம்பிக்கும் போதுதான் இந்த ஒப்பீட்டின் வேற முற்றிலுமா குலைந்து போகிறது. அப்படி ஒரு கேள்வி எழுப்பும் போதுதான் அதோட வேறே நமக்கு குலைந்து போகுது. நீங்க எப்போதாவது உங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு நடுவுல அல்லது தனியா இருக்கும் போது அமைதியா அமர்ந்து உட்கார்ந்து பாருங்க. ஒப்பீடு என்பது ஒரு எண்ணம், அவ்வளவுதான். அது ஒரு மேகத்தை போல உங்க மனத்திரையில வருது போகுது இல்லைங்களா? ஒரு எண்ணம் தோன்றுது, ஆனா அது போகக்கூடிய ஒரு மேகம் மாதிரி தான் இருக்கு. பொறாமைங்கிற அந்த உணர்ச்சியை பாருங்க, அதுவும் உங்களுக்குள்ள வருது, கொஞ்ச நேரத்துல போயிடுது. அப்புறம் தாழ்வு அப்படிங்கிற தற்காலிக அனுபவம், அதுவும் ஒரு தற்காலிக அனுபவம் தானே ஒழிய அதுவும் அலைகளை போல வருது, திரும்ப போயிடுது. அதனால இவர்கள் அனைத்தும் எந்த எண்ணங்களோ உணர்ச்சிகளோ அனுபவங்களோ அத்தனையுமே உங்களுக்குள்ள சாட்சியா நின்னு அறிந்து கொள்கின்ற ஒன்று இருக்குது இல்லையா? ஆனா இவைகள் அனைத்தையும், இந்த எண்ணங்கள், உணர்ச்சிகள், அனுபவங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாட்சியா நின்னு அறிந்து கொள்கின்ற ஒன்று இருக்கிறது. அது ஒப்பிடுகிறதா அல்லது வெறுமனே அறிந்து கொள்கிறதா? உண்மையான சுதந்திரம் என்பது எது தெரியுமா? ஒரு நாள் நீங்க உங்க சுயத்தை, உங்க விழிப்புணர்வை ஆழமா அறிந்து கொண்டால் அதன் பிறகு நீங்கள் மற்றவர்களை பார்த்து பயப்பட மாட்டீங்க, மாறா பிரமிக்கலாம். அவர்களிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை, திறமைகளை தாழ்வு மனப்பான்மை இல்லாம அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளலாம். எதையுமே பார்க்காம அவங்க சொல்லி கொடுக்கட்டும், நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை நமக்குள்ள வரும். நெஞ்சார அவங்கள பாராட்டலாம். ஆனா அப்படி பாராட்டும் போது கூட சுயத்தை என்றுமே நீங்க இழக்க மாட்டீங்க. ஏன்னா அப்போதுதான் உங்களுடைய சுய மதிப்பு என்பது மற்றவர்களுடைய ஒப்பீட்டுல இருக்குதா அல்லது அவர்களின் பாராட்டில் இருந்தா, அதாவது ஒப்பீடில் இருந்தோ அல்லது அவர்களின் பாராட்டில் இருந்தோ வருவதில்லை. மாறாக உங்களுடைய சுய மதிப்பு உங்களுடைய இருப்பிலிருந்து, உங்கள் பிரக்ஞையிலிருந்து வருகிறது என்பதை நீங்கள் ஆழமாக உணர்வீர்கள். இறுதியா நாம் தொடக்கத்துல கேட்ட அந்த கேள்விக்கு வருவோம். மற்றவர்களுடன் உள்ள ஒப்பீட்டை நிறுத்தினா வாழ்க்கை மாறுமா? இதுதான் நம்மளோட கேள்வி. ஆமா, நிச்சயமா மாறும். எப்படின்னா, அதுவே முழுமையான பதில் அல்ல. வெறும் ஒப்பீட்டை பலவந்தமாக நிறுத்துவதால் மட்டுமே வாழ்க்கை மாறிவிடுவதில்லை. மாறாக நமக்குள்ள இருந்து ஒப்பிடுறவன் யாருன்னு அவனை ஆராய தொடங்கும் போதுதான் நம் வாழ்க்கை முழுவதுமா மாறும். ஏன்னா ஒப்பீடு என்பது தனியான ஒரு பிரச்சனை இல்ல, அது தன்னை மறந்த மனிதனின் அறிகுறி மட்டும்தான். அது உண்மை சுயத்தை அறியாத மனதின் தற்காலிக அலைதான். அதாவது எப்படின்னா, உண்மை மனதினுடைய அறிகுறி.
மட்டும்தான். அது உண்மை சுயத்தை அறியாத மனதின் தற்காலிக அலை. எனவே நான் உங்களை நோக்கி மற்றவர்களை பார்க்காதீங்கன்னு சொல்லல. ஆனா உங்களை மறந்துட்டு அவங்கள பார்க்காதீங்கன்னு தான் சொல்றேன். முதல்ல உங்களை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை அறிந்து கொண்ட பிறகு இந்த உலகம் முழுவதையும் உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். அப்போது உங்களுக்குள் இருக்கும் தேவையற்ற ஒப்பீடுகள் மறையும். அங்கே உண்மையான பாராட்டுதல் மலரும். அடுத்தவர் மீதான பொறாமை மறையும். எல்லோர் மீதான பரிவு மலரும். நம்மை வாட்டும் தாழ்வு மனப்பான்மை மறையும். பேரண்டத்தின் அமைதி மலரும். என்றைக்கு ஒரு மனிதனுக்குள் இந்த உன்னத நிலை மலர்கிறதோ அங்கே மனிதன் புனிதனாகிறான். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஓம் தத்சத்.